ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா உரப்படை தான். ஃபஸ்ட்டு அரிசியை இதை ஒரு 5 to 6 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கேன். அந்த ஸ்டார்டிங்லேயே நீங்கள் என்ன பண்ணுங்கள், அரிசி ஊற வச்சு ஒரு 3 ஹவர்ஸ் ஆனதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஒரு கைப்பிடி, துவரம்பருப்பு 3 கைப்பிடி போட்டு ஊற வச்சுருங்க. அது கூடயே காரத்துக்கு தகுந்த அளவு மிளகாவும் போட்டு ஊற வச்சுக்கோங்க. இன்றைக்கி என்ன ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான்லாம் வீட்டில் இருக்கும்போது மேரேஜுக்கு முன்னாடி டியூஷன் எடுப்பேன். அப்போது எங்கள் டியூஷனில் வர பசங்கக்கிட்ட குச்சி இருக்கும், ஸ்லேட் வச்சு எழுதணும் குச்சி. அந்த குச்சி இருக்குது பார்த்தீங்களா, எழுதுறது, அதை நான் நிறைய வாங்கி வாங்கி வச்சுப்பேன். எதுக்கு தெரியுமா? அது பசங்க விட்டு நான் சாப்பிட்ருவேன். ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நீங்களும் சாப்பிட்ருக்கீங்க, உங்களுக்கும் பிடிக்கும். அதை பார்த்தாலே அப்படியே டெம்ப்ட் ஆகும். அப்படின்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், என்ன மாதிரியே இருந்தீங்கன்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த மிளகா ஊற போடுறேன் இல்லையா, அது நல்லா ஊறும் போது பார்த்துக்கிட்டிங்கனாலே தெரியும் கடலைப்பருப்பு எந்த அளவுக்கு ஊறி இருக்குது போதுமான்னு தெரிஞ்சிடும் நமக்கு. அது கூட இன்னும் கொஞ்சம் நேரம் சேர்த்து ஒரு 1 ஹவர் ஊற வச்சுட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரிசியும் மிளகாவும் அரைச்சிப்போம். ஏன்னா விதைகள் இருக்கிறதுனால அரிசி ரொம்ப நேரம் அரைப்படும் போது இந்த விதைகள் சேர்ந்து அரைப்பட்டுடும். திருப்பி அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு துவரம்பருப்பு கூட பூண்டு, பெருங்காயத்தூள், பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சள் தூள், இந்த சிக்கன் மசாலா தூள் வந்து ஆப்ஷனல் தான். அது உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, தேவை இல்லைன்னா அது வேண்டாம், சேர்க்க வேண்டாம். எங்களுக்கு அந்த ஸ்மெல் பிடிக்குங்கிறதுனால நான் அதை சேர்த்துக்கிட்டேன். இது ஆப்ஷனல் தான். கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா ஒரு ஸ்மெல்லு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி, ஃபஸ்ட்டு அரைச்ச அரிசி அண்ட் மிளகாய் கலவையோடு இதையும் சேர்த்துக்கணும். நல்லா சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காய்கறி உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். முக்கியமாக இந்த அடை கூட முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். எனக்கு முருங்கைக்கீரை அப்போது கிடைக்கல, அதனால் நான் சேர்த்துக்கல. முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் காய்கறி உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ அது எல்லாமே சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் வந்து முட்டைக்கோஸ் போடுவோம், சுரைக்காய் போடுவோம், பரங்கிக்காய் போடுவோம். இப்போதைக்கு எனக்கு அதெல்லாம் எதுவும் அவைலபிள் இல்லை. அதனால் வந்து நான் வெறும் கேரட்டும் வெங்காயம் மட்டும் சேர்த்துருக்கேன். மஸ்ட்டு வெங்காயம் சேர்க்கத்தே ஆகணும், இந்த அடைக்கு ஆப்ஷனல் கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் சேர்த்துருக்கேன், இதுவும் மஸ்ட்டு தான், கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும். சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. எங்கள் வீட்டிலலாம் இந்த மாவு ரொம்ப கெட்டியாக அரைப்போம். ஒரு ஆள் ஒரு அடை தான் சாப்பிட முடியும். இங்கே வந்து தண்ணியாக தான் அரைப்போம். நீங்கள் தண்ணி மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா மெலிசா மொறு மொறுன்னு நல்லாயிருக்கும். அடையாக சாப்பிட்டோன்னா ஒரு அடை தான் சாப்பிட்லாம், அதுக்கு மேலெலாம் சாப்பிட வாய்ப்பே இல்லை. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும். தண்ணியாக இல்லை கெட்டியாக எப்படி மாவு இருந்தாலும் டேஸ்ட்டு வித்தியாசப்படாது, அதே தான் வரும், நல்லாயிருக்கும். இப்போ அடை ஊற்றிருக்க மாவு இப்போ என்ன கலரில் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ அந்த கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகி இப்போ ப்ரௌனாக மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இது வரைக்கும் அந்த அடையை வந்து என்ன பண்ணணும்னா வேகட்டும்னு விட்டுறணும். அடை வந்து 5 to 7 மினிட்ஸ் வரைக்கும் ஒன் சைடு கண்டிப்பாக வெந்தே ஆகணும். அப்போ தான் அந்த அடை நல்லாயிருக்கும். அடை ரொம்ப வேகிறதுக்கு லேட் ஆகும். ஒரு அடைக்கு இன்னொரு அடைக்கும் கேப் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றவங்க சாப்பிட்டே முடிச்சிடலாம், அந்தளவுக்கு கேப் விடும். அந்த மாதிரி நல்லா பொறுமையாக அடை சுடணும். முக்கியமாக அடை சுடுறதுக்கு பொறுமை வேணும். திருப்பி அதுக்கப்புறமா போடுங்க. திருப்புறத்துக்கு வருது, அடை வெந்துட்டு எனக்கு பெரட்டினத்துக்கு வரும் போல் அப்படின்லாம் நினச்சிலாம் எடுத்துடாதீங்க. அதெல்லாம் வரும், ஆனால் நீங்கள் பொறுமையாக தான் பெரட்டணும், பொறுமையாக தான் திருப்பணும். வேகிறதுக்கு கண்டிப்பாக டைம் கொடுங்க, இல்லைனா அடை கடலைப்பருப்பு ஸ்மெல் அடிக்கும். பாருங்கள், ஃபைனலாக அடை சுட்டு எடுத்தாச்சு. இப்படி தான் இருக்கும். நீங்கள் இதான் ஃபைனல் லுக். நல்லா சாப்பிடுவோம், நலமுடன் சாப்பிடுவோம்.